ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் a நைஸ் டே. இன்றைக்கி என்எம்எம்எஸ் மேட்டோட கீ பார்க்கலாம். 3/2/2024 நேற்று எடுத்து நடந்த எக்ஸாமோட கீ 2024 என்எம்எம்எஸ் 2024 நடந்த செகண்ட் பேப்பரோட எக்ஸாம் கீ பார்க்கலாம். இதனோட கீ என்னன்னாக்க நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கனாக்க இது ஸ்டெப்ஸோடு இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சம் படித்து பார்த்திங்கனாக்க மாதவி ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் அமௌண்ட் ஃபார் 4 years at 20% per annum is ₹5,000. ஃபைண்ட் த பிரின்சிபல். இதில் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது டைரக்ட் கொஷின் தான். I=PNR/100 போட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். N4 22 இதுன்னு சொல்லி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் 6,250 வரும். அடுத்து செகண்ட் சம் பார்த்திங்கன்னா 360 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதில் 250 பாய்ஸு. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 360லேருந்து 240 சப்ராக்ட் பண்ணால் 120 கிடச்சிரும். இப்போ 120 3ஆல் டிவைட் பண்ணால் 100/3 33.33 ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம் பார்த்திங்கனாக்க ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 110 டிகிரி. அது உள்ளெதிர் கோணங்கள் சமம் எனில் என்ன? ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போட்டுக்கிறோம். அந்த ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் 110ன்னு கொடுத்துட்டாங்க. உள்ளெதிர் கோணங்கள் 2 சமம்னா இது சமபக்க முக்கோணம். அப்போ அதனோட உட்கோணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்க இது என்ன பண்ணணுன்னாக்கா 2x இது xxன்னு வச்சுக்கிறதுனால 2x + 70 = 118 போட்டுட்டு 2x இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி நம்ம 2x = 55 கண்டுபிடிச்சலாம். அடுத்தது பாஸ்கல் முக்கோணம். இது ஈஸி தான். இந்த 50 ஆட் பண்ணாக்க இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது போட்டோன்னாக்க இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த மேலே இருக்க ரெண்டையும் கூட்டினா இங்கே 50 வரும். அப்போ இங்கே 30 போட்டால் தான் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 50 ஆட் பண்ணால் இங்கே 100. இங்கே 16 வந்திருக்கு. அப்போ இங்கே 10 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் 30, 100, 10 அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கனாக்க 95வது கணக்கு. ஒரு 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60ன்னு கணக்கிடப்பட்டு அதில் 11ன்னு தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி பார்க்குறதுன்னா சமேஷன் x = 60. அது 51 -51 + 11 போட்டு அந்த 6000லேருந்து சிம்ப்ளிஃபை பண்ணால் 56ன்னு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 மதிப்பெண்களின் கூடுதல் 60 அப்படின்னாக்க summation x/n = 60 into 10 = 600. 600 - 51 + 51 = -51 போட்டால் 560. 10ஆல் டிவைட் பண்ணால் 56ன்னு வந்துடும். அடுத்த சம பார்த்திங்கனாக்கா 60 வேலையாட்கள் ஒரு செயல் திட்டத்தை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் தேவையான அளவு என்னன்னாக்கா நாட்கள் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆட்கள் 60 ஆட்கள் 120 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை ஆட்களில் முடிப்பாங்கங்கிறது எக்ஸ்ன்னு போட்டு 5ன்னு போட்டுக்கிறோம். எதிர்மாறு இது கண்டிப்பாக 5 நாளுங்கிறது இப்போ 120 12 நாள்னு அதிகமாகுது. இங்கே பார்த்திங்கனாக்க இங்கே கண்டிப்பாக ஆட்கள் அதிகமாக தான் ஆகும். அதனால் ஏரோ மார்க் கீழே போட்டுக்கிறோம். அப்புறம் ரேஷியோ எழுதிக்கிறோம். 60/x = 5/12 60/12 அப்படின்னு போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணால் 144ன்னு வந்துடும். அடுத்தது ஒரு கோண அளவு 180க்கு மேல் 360 கீழே இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான். அதனால் பின் வளை கோணம்னு எழுதிக்கிறோம். அடுத்து இது 64x² + 144xy + 81y²னாக்கா அதுவும் காரணிப்படுத்துதல் 8x² + b² அப்படிங்கிற ஃபார்முலாவில் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணால் 8x + 9y² வரும். வட்டத்தின் சுற்றளவு எப்போதும் அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். 2πr π × 2r π டயமீட்டர்னு போட்டால் 3.14 டயமீட்டர் வரும். அதனால் 3ஐ விட அதிகம் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 6 மடங்கு ஆகும். பரப்பளவு இது 1734னா அதனோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ b = BA b = 6Hன்னு வச்சுக்கணும். ஹெச்சாவே வச்சுக்கணும். அப்போ A = 1034. அப்போ 6H² ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 1734 வரும். அதுலேருந்து 6ஆல் வகுத்தோம்னா 249 வந்தும். அதுலேருந்து சிம்ப்ளிஃபை பண்ணாக்க 117 வரும்.
அதை வந்து 6ஆல் பெருக்குனா 112ன்னு போட்டுக்கலாம். அடுத்த பெருக்கற் பலன் 63 கழித்தல் 63ஐ தரக்கூடிய எத்தனை ஜோடிகள் உள்ளன அப்படின்னா 63யோட காரணம் என்னன்னாக்க 1 63 3 21 7 9. இது வந்து ஃபஸ்ட் எல்லாம் ப்ளஸ் வச்சுக்கிட்டு அடுத்து மைனஸ் வச்சுட்டு அடுத்து ஃபஸ்ட்டெல்லாம் மைனஸ் அடுத்ததெல்லாம் ப்ளஸ் வச்சிங்கன்னா 6 ஃபேக்டர்ஸ் வரும். அதனால் 6ங்கிறது தான் ஆன்சரு. அடுத்தது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு 123 அடி கீழே இருக்குது. அப்புறம் 25 மேலே போகுது. அப்புறம் திருப்பி -18 போட்டாக்கா 116 ஆன்சரு. அடுத்தது வந்து கடிகாரத்தின் வந்து இது வந்து வட்டவில்லின் ஆரம் வட்டவில்லின் நீளம் θ/360 × 2πr. அதுக்கு டீட்டாக்கு 360 போட்டுக்கிறோம். அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 22/7 × 126 போட்டாக்க நமக்கு 792 வரும். அடுத்து வந்துட்டு ஹவு மெனி இயர்ஸ் ஆர் பிட்வீன் 421 BC அண்டு 1537னா இங்கே 0 போட்டுட்டு இந்த பக்கம் 421 இந்த பக்கம் 1537 ரெண்டையும் ஆட் பண்ணாங்க நம்ம 1957 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலை காணாக்க நடு நம்பர் கண்டுபிடிக்கணும். இதை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ வந்துட்டு இந்த மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அப்புறம் ப்ளஸ் எல்லாம் எழுதுகிறோம். அப்புறம் எழுதிட்டு இந்த மைனஸில் பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதிட்டு இந்த ரெண்டையும் பார்த்து இந்த பக்கம் 4 நம்பர் இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுட்டா நமக்கு நடுவில் இருக்கிறது -1 0. அதுக்கு மிடில் நம்பர் என்னென்னா 0.5. நெக்ஸ்ட்டு சம் வந்துட்டு ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கணும். அது வந்து ஒரு சரிவகம் மாதிரி வச்சுட்டு இது வந்து செவ்வகம் மாதிரி வச்சுக்கிட்டு போட்டாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் போட்டால் ½ H1 + H2. அப்போ வந்து இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணாக்க இது வந்து 9ன்னு வச்சுக்கிறோம். இதே 20ன்னு வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து 234 இந்த ஏரியாவுக்கு A1 கிடச்சிரும். இது வந்து A2 வந்து 180 6 9 × 20 போட்டோம்னா வந்துடும். அப்போ 414 ஆன்சரு. அடுத்தது வந்து இது வந்து பித்தாகரஸ் தியரம் 10 அடி நீளமுள்ள ஒரு ஏணி சாஞ்சு வச்சுருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து 10 ஃபீட்டில் இருக்குது. அடுத்தது வந்து இதை பார்த்தீங்கன்னாக்கா 6 ஃபீட்டில் இருக்குது. அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கிட்டாக்க அப்போ 10 ஸ்கொயர் + 36 = 8 = 8 ஃபீட்னு போட்டுக்கலாம். அப்போ பேஸ் வந்து 8 ஃபீட்டுன்றது பார்த்துக்கலாம். அடுத்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 4x/6 - 7 = 3x/5ன்னு இருக்குது. அப்போ 4x இந்த 3x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 7 இந்த பக்கம் கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக மேலே கீழேயும் 5ஆல் இது மேலே கீழேயும் 6ஆல். அப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணாக்க 20x 4 5s are 20x -3 6 are 18x -/30 அப்படின்னு வந்துருச்சுனாக்க 2x = 210 x = 105ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது எந்த சம் பார்த்தீங்கன்னாக்க ஃபைண்ட் த அன்னோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். இதில் வந்து என்ன இந்த XYZ வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் பின்வரும் படத்தில் தெரியாத மதிப்புகளை காண்க அப்படின்னாக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறதுனால 160 = y + 80 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். y = 18 கிடச்சிடும். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் இது 18 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது 80 இது 80னா இது 100ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இசட் இந்த இது 80 இசட்டும் 20ன்னு தெரிஞ்சு போச்சு. இசட்டும் 20 தெரிஞ்சு போச்சு. இது 80 இது 20. அப்போ ஒரு நேர்கோடோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி இல்லையா. அதனால் இது 20 இது 80. அப்போ இது 100 தான். எக்ஸ் 100 தான் கிடச்சிரும். அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் இருக்குன்னா 100 20 100 80 80ன்னு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். Z = 20 Z = 20. அப்போ 100 80 20 எங்கே இருக்குதுன்னு பார்த்து போட்டுக்கணும். அடுத்தது வந்து 110வது கணக்கு ஃபைண்ட் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங். இதில் வந்து இது மட்டும்தான் பாசிட்டிவாக அதை மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். அது கடைசியாக வந்துடும்னு சொல்லிட்டு அப்போ 8/6 இருக்கிறது என்ன அப்படின்னு இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தாக்க இது 2 தான். அப்போ இதுவும் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது 2 மட்டும் பார்க்குறோம். இது 2 வந்துட்டு பார்க்குறதுக்கு எல்சிஎம் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த லாஸ்ட்டு 3க்கும் பார்த்தோன்னா 3 12 15க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 16 கிடைக்கும்.
60 எல்சிஎம்னு கிடைக்கும். அப்போ அதிலேருந்து -30/60 இதில் வந்து எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா -80/60, அதனால் -4/5. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 8/6 லாஸ்ட்டாக போட்டுக்கிறது. அடுத்தது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நமக்கு ஈஸியாக தான் இருக்குது இந்த தடவை. இதனோட கீ என்னன்னாக்க 90லேருந்து 110 வரைக்கும். இதில் வந்துட்டு நமக்கு பாஸ்கல் கேட்டிருக்காங்க, PNR/100 கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு கடிகார வில்லின் நீளம், அப்புறம் அசெண்டிங் ஆர்டர் இது வரைக்கும் கேட்டிருக்குறாங்க. அடுத்தது சயின்ஸ் வந்துடுச்சு. இதுலேயே வந்துட்டு கீ பார்த்திங்கனாக்க இது மைனஸ் பாஸ்கல் ட்ரையாங்கிள். அடுத்தது வந்துட்டு ஆட்கள் நாட்கள் சம்மு. அடுத்தது வந்துட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் சம்மு. அடுத்தது ட்ரெபீசியம், பித்தாகரஸ் தியரம், அப்புறம் அல்ஜிப்ரா, அப்புறம் இன்டீஜர்ஸில் அசெண்டிங் ஆர்டர். Thank you viewers. Best wishes to your students. Best wishes students.